என் தம்பியால தான் பாதி லைஃப் போச்சுன்ற மாதிரி ஃப்ரீ ஃபயர்னு ஒன்று வந்துச்சு. அவனோட ஃப்ரெண்டு சொல்லி மொத்தமாக என் வீட்டில் எனக்கு இருந்த வாங்கி வச்சுக்க நகை, என் அம்மாவோட நகை, காசு எல்லாமே எடுத்து செலவு பண்ணிட்டான் டாப் அப்காக. அந்த கேம் காசு கட்டி விளையாடுறதுக்கா? சரி ஓகே, வேலைக்கு போனாதான் இந்த மாதிரி இருக்க முடியும் சொல்லி. நீங்க மட்டும் தான் வீட்டில் வேலை பார்க்குறீங்களா? நானும் அம்மாவும். அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க? அம்மா பேக் கம்பெனியில் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அம்மாவுக்கும் மாச சம்பளம் தான். இப்போ நான் போடுறது மட்டும்தான் டெய்லி சேலரி, அதுவும் 2 டேஸ்க்கு 1 டைம்ஸ் தான் அப்படி தான் வரும். இப்போ நான் போனால் தான் வீட்டில் சாப்பாடு செலவுக்கே ஆகும். இவனாலே நான் வேலைக்கு போகணுன்ற நிலைமையாயிடுச்சு. என் படிப்பு நிப்பாட்டி. தம்பி படிச்சுட்டு இருக்காங்களா? அவனும் நின்றுட்டான். அவனுக்கு விருப்பம் இல்லாமல் நின்றுட்டான். எனக்கு நிறுத்திட்டாங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறதுக்கு கூட வீட்டில் காசு இருக்காது. என் தம்பிக்கு தான் காசு கொடுப்பாங்க, எனக்கு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ஃப்ரீ பஸ் இருக்கிறதுனால. ஆனால் அதுக்கே நான் ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் நான் பஸ் ஏறணுமே. ஒரு தாகம் தவிச்சா ஒரு தண்ணிக்கு கூட எனக்கு காசு இருக்காது. அப்படி இருக்கும்போது நான் எங்கேருந்து ட்ரெஸ் வாங்குறது? என்னோட ஒரு 4 நீங்க ஏர்ன் பண்றதும் வீட்டுக்கு கொடுப்பீங்க? வீட்டுக்கு மொத்தமாக கொடுத்துருவேன். ₹1 எனக்கு கிடையாது. என் அம்மா அப்பா எனக்கு தினைக்கும் 20 ரூபா மட்டும் தான் கொடுப்பாங்க ஆட்டோ காசுக்கு. அதை ஒரு நாள் வச்சு சமாளிப்பீங்க? ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு அது மட்டும் தான். அதுவே நான் காசு எடுத்து வச்சு நடந்து போய் ஒரு ரொம்ப தாகம் தவிக்கிறதுனா ஒரு 10 ரூபா லெமன் ஜூஸ் அப்படி தான் குடிச்சு நான் இந்த டேவே ஓட்டுவேன். மிச்சம் இருக்கிற காசு ஒரு டீ. எனக்கு மொத்தமாக சாப்பாடு எனக்கு இதுதான்.